தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. மாற்றம், மனமாற்றம். மாற்றம் என்பது ஏமாற்றம் அல்ல. மாற்றம் என்பது தடுமாற்றமும் அல்ல. மாற்றம் புது வாழ்வின் துவக்கம், புது பாதையின் வழித்தடம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் எந்த மாற்றமும் தொடக்கத்தில் வலி, வேதனை, துன்பம், எதிர்ப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தலாம். ஆனால் எல்லா மாற்றமும் நமக்கு நல்லதையே தரும். இயேசுவின் உருமாற்றம் வெறும் உடல் தோற்ற மாற்றமோ ஆடையிலான வெளிப்புற மாற்றமோ அல்ல. அது இறைவனின் பணியை மேலும் உற்சாகத்தோடும் உறுதியோடும் நிறைவேற்றுவதற்காக அளிக்கப்பட்ட ஆன்மீக மாற்றம். விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஆபிரகாம் கடவுள் தந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். தன் சொந்த நாட்டையும் இனத்தவரையும் விட்டு புறப்பட்டதால் உலக மக்கள் எல்லாம் ஆசி பெற காரணமானார். புறவினத்தாரின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படும் புனித பவுலின் மனமாற்றம் நற்செய்தி உலகெங்கும் பரவுவதற்கு வழிவகுத்தது. ஒரு காலத்தில் மிக பெரும் பாவியாக கருதப்பட்ட மகதலா மரியாவின் மனமாற்றம் உயிர்த்த இயேசுவை முதலில் காணும் அருளை பெற்று தந்தது. புதைக்கப்பட்ட விதை தன் உரு இழந்து புதிய உயிரை துளிர்க்க செய்கிறது போல வாழ்வில் மாற்றம் காண விரும்புகிறோம் என்றால் நாமும் புதைக்கப்பட தயாராக வேண்டும். நாம் உணவு, உடை, தொழில் போன்ற வெளிப்புற விஷயங்களில் மாற்றத்தை விரும்புகிறோம். அதுபோல நமது உள்ளார்ந்த வாழ்விலும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள உறுதி எடுக்க வேண்டாமா? மாற்றம் ஒரே நாளில் நிகழும் நிகழ்வு அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் பயணம். மனம் மாறும்போது வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்போது உலகமே புதிதாக தோன்றும். உண்மையான மனமாற்றம் என்பது பாவத்தை விட்டு விலகுவது மட்டுமல்ல, மாறாக அன்பில் வளர்வதும் தான். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் இயேசுவின் உருமாற்றத்தில் ஒலித்தது போல் நமது பெற்றோரும் நம்மோடு பணியாற்றுவோரும் நாம் வாழும் சமூகமும் நமது மனமாற்றத்தை கண்டு மகிழும்படி நாம் வாழ்வோம். மாற்றுப்பாதையில் பயணித்து சாதனைகள் புரிவோம். மாற்றத்தை ஏற்போம், ஏற்றத்தை அடைவோம், மாசின்றி வாழ்வோம்.